அது எனக்கு ஏன்னா இது வந்து நீங்க தொடர்ந்து கரெக்டா எனக்கு ஒரு 5:30 மணிக்கு பாப்பா போனாங்க சார். 5:30 மணிக்கு போயிருக்கிறா. எங்க வீட்டுக்காரர் வந்தது 7 மணிக்கு வந்தாரு வேலையை விட்டு. 7 மணிக்கு தான் வந்து அவரு எனக்கு வந்து எழுப்பி அதுக்கப்புறம் நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இவங்க எல்லாம் அங்க தொலாவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி 8 மணிக்கு நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணோங்க சார். நீங்க அதுக்கு அடுத்த நாள் போதையில இருந்தீங்க இல்லையா? அடுத்த நாள் இல்லைங்க சார். அடுத்த நாள் எல்லாம் நான் தான் சார் காமிச்சேன். பேசுறதுக்கு ஒரு அளவு இருக்கு சார். பேசுறதுக்கு அளவு இருக்கு. அப்படிங்கறதுக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம். தேவையில்லாம இந்த மாதிரி அவதூறு பண்றவங்க எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. பதில்கள் எல்லாமே முரணாவே இருக்குது. சரிங்களா? 3 மணி நேரம் போதை இருக்குங்கிறீங்க, 5:30 மணிக்கு நான் இது பண்ணுங்கிறீங்க, 7 மணிக்கு வந்து எங்க வீட்டுக்காரர் வந்தாரு, என்னை எழுப்பி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிடாருங்க. 2 நாளுங்கிறது 7 மணிக்கு வந்தாங்க சார். 7:30 மணிக்கு இவங்க எல்லாம் வந்தாங்க. நான் முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் உங்க விளக்கத்தை சொல்லுங்க. 2 நாள்ங்கிறீங்க, 5 நாள்ங்கிறீங்க. உங்களோட பேச்சுல ஒரு தடுமாற்றம் இருக்கு, ஒரு தெளிவான ஒரு இது இல்ல. உங்களோட தேவை என்னங்கிறதும் வந்து மொழிதான் இல்ல. சரி, இன்னொன்னு சொல்லட்டுமாங்க சார்? தடுமாற்றம் வந்து எதுனாலன்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்க வீட்டுல ஒரு புள்ளை இறந்து போய் இந்த மாதிரி அவதூறு இப்படி வந்ததுன்னா உங்களுக்கு தெரியும். உங்க பிள்ளை நீங்க லாஸ்ட்ல பாக்காம எரிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது தெரியும். உங்க வீட்டுல எல்லா வீட்லயும் புள்ளை இருக்குது இல்ல. சிஎம் என்னமா பேசினாரு? சிஎம் சார் கிட்ட பேசுறேங்க சார். பேசுனதுக்கு எவ்வளவு சீக்கிரமா நடவடிக்கை எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் எடுப்பேன். அவர்கிட்ட சொன்னீங்களா நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாம எரிச்சிட்டாங்க? அதெல்லாம் சொல்லலைங்க சார். நாங்க வந்து அவர் வந்து பேசினாரு, 3 வார்த்தை பேசினாரு. எவ்வளவு சீக்கிரமா எடுக்க முடியுமோ எடுக்கிறோமா, அவனை வந்து நேர்ல வந்து பாக்குறேன் அப்படின்னு இருக்காருங்க சார். எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போ எனக்கு வந்து குழந்தைய கண்ணுல காட்டாம எரிச்சது. குழந்தைய எப்படி எரிக்கலாம்? அடக்கம் பண்ண வேண்டியது. என்னதான் எதிர்பார்க்கறீங்க? இப்ப எரிச்சிட்டாங்க, எனக்கு வந்து இப்போ நியாயம் கிடைக்கணும் சார். அவர் மேல நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் சார். என்ன நியாயம்? இப்போ அவங்க பையன் கேக்குறாங்க சார். இப்போ அவர் வந்து உள்ளதான் போயிடுச்சு. அப்படியே சொல்லிட்டு இருக்கேன் சார். உள்ளதான் போயிடுச்சுன்னு பார்த்தா பையனையும் புடிங்கி வச்சிருக்காங்க. இது என்ன நியாயம்? அதுதான் இப்போ நீங்க இத ஒரு தெளிவா சொல்லுங்க. எனக்கு பொண்ணு அதுவும் தெரியல சார். பையனும் வேணும், எனக்கு இதுக்கு நியாயம் வேணும். எப்படி அம்மாட்ட காட்டாம எப்படி கொண்டு போய் பிள்ளைய எரிக்கலாம்? எனக்கு இதுக்கு வந்து கிடைக்கிறது. மக்கள் பாத்துட்டு தான் இருக்காங்க சார். என்னோடதான் அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்றேன். அம்மாட்ட குழந்தை காட்டாம அம்மா எங்கிட்ட சம்மதமே இல்லாம என்னோட சம்மதம் எல்லாம் போய் கையெழுத்து போட்டாச்சு. எனக்கே தெரியாம வாங்கிட்டு பின்னாடி கொண்டு போயிட்டாங்க. எனக்கு நான் இங்கிருந்து போறப்ப கொண்டு போய் குழந்தைய எரிச்சிட்டாங்க. இதே பத்தாதாங்க சார். இத நான் பண்ணிருந்தா இது அப்பாக்கு தெரியாம நான் பண்ணிருந்தேன். அவர் மேல என்ன அலிகேஷன் அத சொல்லுங்க. அலிகேஷன் அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க சார். என்ன கம்ப்ளைண்ட்? அம்மாக்கு தெரியாம இந்த மாதிரி பண்ணது கம்ப்ளைண்ட் இல்லையாங்க சார்? நான் தெரியுது ஒரு பெத்த தாய்க்கு தெரியாம குழந்தைய கொண்டு போனது, அம்மா இங்க இருந்து போறக்குள்ள போயிட்டு இருக்க வந்துட்டு இருக்கோம்னு தெரியும். அதுக்குள்ள எதுக்கு அடிக்கணும்? இப்போ போலீஸ் வந்து குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, யாருனாலையும் தாங்க முடியாத ஒரு துக்கம். போலீஸ் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. 2 பேரை கைது பண்ணிருக்காங்க. அதுல ஒருத்தனுக்கு வந்து கை கால் கீழே விழுந்து கை கால் விழுந்துருச்சுன்னு சொல்றாங்க. 2 பேரையும் ரிமாண்ட் பண்றாங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா சார், எனக்கு வந்து போலீஸார் இப்போ அடுத்ததாக வந்து உங்களுக்கு நிவாரண நிதின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கொண்டு போய் குழந்தையினுடைய தந்தை கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுவும் உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு வந்து எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நிதி எது வேண்டாம். நிதி எனக்கு எது வேண்டாம். எனக்கு வந்து நீதி தான் எனக்கு வேணும். நிதிங்கிறது வந்து இன்னைக்கு இல்லைங்க சார், எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். அது வேற. எனக்கு புள்ள போச்சு. எனக்கு நீதி தாங்க சார் எனக்கு வேணும். எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அத்தனை பேர் சூலூர்ல வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க எனக்கு இதுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுக்கு கண்டிப்பா அவங்க வருவாங்க. அவ்வளவுதான். இதை நான் நம்பி நான் கேட்கறேன். இதுக்காக எனக்கு நீங்க வரணும், எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். இந்த குழந்தை இப்படி பண்ணிட்டாங்க நான் சொல்லி கேட்டங்காட்டி இப்ப அவதூறுப்பு வந்து இந்த மேல நிறைய பரப்புறாங்க. எனக்கு தெரியுது, அவ்வளவுதான் வேணும். இந்த மாதிரி தமிழ்நாட்டுல வந்து நிறைய சம்பவங்கள் நடந்துட்டே இருக்கு. நீங்க ஒரு குழந்தையை ஆமா சார், எனக்கு இன்னைக்கு போயிருச்சு. என்ன மாதிரியான சட்டங்கள் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? எனக்கு இந்த மாதிரி போயிருச்சுங்க சார். இதை விட அவனுக்கு கொடுக்குற தண்டனை இந்த அதை பார்த்துட்டு இனிமேல் யாரும் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க சார். எனக்கு அது ஒண்ணுதான். எந்த குழந்தைக்கும் நடக்கூடாது. எல்லா வீட்லயும் பிள்ளைங்க இருக்குது, எல்லா வீட்லயும் தங்கச்சி மாதிரி இருக்காங்க. அதனால இந்த மாதிரி அவனுக்கு கொடுக்கறத பார்த்துட்டு யாரும் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு இருக்கு மேல. எனக்கு அது ஒண்ணுதான் சார். அதுக்காக தான் நம்ம அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். ஒரே நிமிஷம். ரீசன்ட்டா வந்து ஏர்போர்ட் கிட்ட ஒரு சம்பவம் பார்த்திருப்பீங்க. அதுல கைது பண்ணவங்களுக்கு என்ன பண்ணாங்க? ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. எவ்வளவு சீக்கிரமா கேஸ் கொண்டு வரணுமோ கொண்டு போனாங்க. அதே போல இதுக்கும் வந்து கைது பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஆயுள் தண்டனையோ மரண தண்டனையோ கேஸ் நடக்கணும் இல்லையா? அதுக்கான ஒரு காலம் இருக்கு இல்லையா? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? உங்களுடைய நீதி என்ன? வேற யாருமே இல்லைங்க சார். எனக்கு இவங்க 2 பேருக்கு மேலதான். அதை வந்து அன்னைக்கு காலையில நான் சொன்னேன் எந்திரிச்சு. எனக்கு எதுக்கு அவங்க மேல சந்தேகம் இருக்குதுங்காட்டி அவங்க கூடவே இருந்தங்காட்டி எங்களுக்கு அந்த டவுட் வரல. கூடவே சப்போர்ட் பண்ணங்காட்டி நாங்க என்ன நினைச்சிட்டோம், சரி இவங்க கூட தானே இருக்காங்க, அவங்க அதை பண்ண மாட்டாங்க. அந்த லேடி சேர்ந்து அதுல இருக்கும்னு எனக்கு அது தெரியல. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்தது. டவுட்டுக்கும் எல்லாத்துக்கிட்டையுமே சொன்னா அவங்க கூடவே இருந்தங்காட்டி போலீஸ் ஆபீசர் இருந்தாங்க. 2 லேடி இருந்தாங்க. அவங்க வந்திருந்தாங்க. அவங்க டவுட் கேட்டாங்க. அப்ப நான் இருந்து சொன்னா கார்த்திகனோட 2வது கல்யாணம் பண்ணிருக்காங்க சார்.
அந்த லேடிக்கு இதுல வந்து உடம்பு இருக்குங்கிறீங்களா? ஆமாங்க சார். என்ன ப்ளே பண்ணிருக்காங்க? ஏன்னா அவங்க தான் சார் டைவர்ட் பண்ணி விட்டது. அவனும் அந்த பொம்பளை அந்த லேடியுமே மோகனுங்கிறவங்க தான் டைவர்ட் பண்ணி விட்டது எங்களை. என்னன்னு சொல்லிட்டு குழந்தை இதுல தான் போச்சு, ஸ்கூட்டில தான் போச்சு, ப்ளூ கலர் ஸ்கூட்டில தான் போச்சு, அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் போறது வரது இப்படியே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டவுட் வந்து போலீஸார் வந்து அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களும் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. எனக்கு அது வந்து அவங்களுக்கு பெரிய நன்றி நான் சொல்றேன். அவ்வளவுதாங்க இப்ப சார். இந்த தகவல் போலீஸ்ல சொன்னீங்களா? அதாவது அந்த பெண்ணும் எங்களை வந்து டைவர்ட் பண்ணாங்கன்ற சொன்னீங்களா? அவங்களுக்கு சொல்லியாச்சு சார். எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க விசாரிச்சாங்களா? எல்லாம் விசாரிச்சாங்க. நானும் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்குமே சொல்லி வச்சிருக்காங்க. அவங்களும் அரசுல தான் இருக்காங்க, உள்ளதான் இருக்காங்க.